ஓம் சரவண பவ. என் பிள்ளையே, இது வழக்கமாக வரக்கூடிய வாக்கு அல்ல. இது உன் வாழ்க்கை முழுவதற்கும் வரக்கூடிய ஒரு அற்புதமான வாக்காக இருக்கப் போகின்றது. ஆதலால் இது சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனமாக நீ கேட்டு அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்போது உனக்கு ஏதாவது குழப்பம் ஏற்பட்டாலும் மீண்டும் நீ இந்த வாக்கை கேட்டு உன் மனதை குழப்பத்திலிருந்து தெளிவடைய செய்து கொள்ளலாம். உன்னுடைய கனவு எத்தனை பெரிதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கனவு என்றால் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது வரக்கூடிய அந்த கனவு அல்ல. கனவு என்றால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கனவு காண்பீர்கள் அல்லவா, அந்த கனவு. நீங்கள் லட்சியத்தில் கனவு காண்பீர்கள் அல்லவா, அந்த கனவு. உங்களுடைய லட்சிய கனவு, நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அந்த கனவு, அது எத்தனை பெரியதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த கனவை அடையக்கூடிய சூழல் இப்போது இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லாத ஒருவராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கனவை வைத்திருக்கலாம். அதில் ஒரு தவறும் இல்லை. நீங்கள் உங்களை மீண்டும் மீண்டும் ஒன்றுமில்லாதவராக நினைப்பதுதான் தவறு. உங்களுடைய கனவு தவறில்லை, உங்களுடைய ஆசை தவறில்லை. ஆனால் அதை பற்றி நீங்கள் உருவாக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தான் தவறு. உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை விடுங்கள். நீங்கள் என்னவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், என்ன படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், எந்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், வாழ்க்கையின் எந்த நிலையை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், எந்த மாதிரியான வீடு வேண்டும் என்று அடைய ஆசைப்படுகிறீர்கள். இப்படி உங்களுக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம். ஆனால் அதை அடைவதற்கான எந்த அறிகுறியும் உங்களுக்கு இப்போது உள்ள வாழ்க்கையில் தென்படாமல் இருக்கலாம். அதற்காக அதுதான் நிரந்தரம் என்று உங்கள் ஆழ்மனம் நம்பிக்கொண்டு இருக்கின்றது. அதை மாற்றுவதற்காக தான் இந்த வாக்கு. நீங்கள் உங்கள் ஆழ்மனதில் என்ன இதுவரை பதிய வைத்துள்ளீர்கள் என்றால், நீங்கள் இதுவரை இருந்த நிலை என்னவோ அந்த நிலைதான் தொடரும் என்று உங்கள் ஆழ்மனதில் பதிய வைத்துள்ளீர்கள். அதை முதலில் மாற்றுங்கள். நீங்கள் உங்கள் கனவை தினந்தோறும் காணுங்கள். அந்த கனவை நோக்கி நீங்கள் நகர்வதாக தினந்தோறும் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். உங்களுடைய மனதின் சக்தியை அதிகப்படுத்துங்கள். உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எதிர்மறை செயல்களை கண்டும் காணாமல் உங்களுடைய கனவு வாழ்க்கை எதுவோ அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ முயற்சியுங்கள். அது நடக்கவில்லை என்றாலும் அது நடப்பதாக ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதில் தவறில்லை. இதில் பேராசை இல்லை. நீங்கள் பெரிதாக ஒன்றும் ஆசைப்படவில்லை. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான ஒரு கனவை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள். இதில் எந்தவித பேராசையும் இல்லை. பற்றற்று இருக்க வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை என்றால் உங்களால் அந்த நிலைக்கு இப்பொழுது செல்ல முடியாது. அதற்கான ஒரு காலகட்டம் வரும். அப்பொழுது நீங்கள் உங்கள் கனவை கடந்த பிறகு நீங்கள் அந்த பற்றற்ற நிலைக்கு செல்ல முயற்சிக்கலாம். இப்பொழுது உங்கள் கனவை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நம்பியும் உங்கள் குடும்பத்தில் சிலர் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவாது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. எனவே உங்கள் கனவு பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கனவை நோக்கி தினமும் நேர்மறையான எண்ணத்தை எழுப்புங்கள். நீங்கள் அந்த கனவை அடைந்து விட்டதாக நினையுங்கள். நாள்தோறும் அந்த கனவை பற்றிய ஒரு நேர்மறை எண்ணத்தை நீங்கள் எழுதுங்கள். நீங்கள் அந்த நிலையை அடைந்தால் எப்படி இருப்பீர்கள் என்று நினைத்து பாருங்கள். இன்றைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தயவு செய்து நீங்கள் திரும்ப திரும்ப நினைத்து பாருங்கள். இப்படி நீங்கள் திரும்ப திரும்ப நினைத்து பார்ப்பதை உங்கள் வாழ்க்கை மாறிவிட்டால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் திரும்ப திரும்ப நினைத்து பாருங்கள். கவலைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் முக்கியத்துவத்தை உங்களுடைய நல்ல ஒரு நேர்மறையான ஒரு கற்பனைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உங்களுடைய ஆழ்மனதில் புதைந்துள்ளது. உங்களுடைய ஆழ்மனதின் மூலமாகவே நான் பல கட்டளைகளை செயல்படுத்தி கொண்டு வருகிறேன். உங்களுடைய எண்ணத்தை நான் தினந்தோறும் மாற்றுவதற்கு உங்களுடைய ஆழ்மனத்திற்கு நான் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதின் எப்படி நீங்கள் உங்கள் ஆழ்மனதை சிந்திக்கிறதோ அப்படிதான் நீங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எதுவாக போகிறீர்கள் என்பதை உங்கள் ஆழ்மனம் ஆல்ரெடி நிச்சயித்துள்ளது. அதனை உங்களால் மாற்ற முடியும். உங்களுடைய இப்போதைய நிலையை மாற்ற முடியாது. ஆனால் உங்களுடைய எதிர்கால எப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றலாம். முதலில் அந்த எண்ணத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் முயன்றால் கண்டிப்பாக நீங்கள் அந்த எண்ணத்தை மாற்ற முடியும். எண்ணத்தை மாற்றிவிட்டால் இப்போது என்ன சூழல் நடந்தாலும் நீங்கள் அந்த நிலையை அடைவீர்கள் என்பதில் மட்டும் முழு நம்பிக்கை வையுங்கள். நாள்தோறும் உங்கள் பிரார்த்தனையில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தயங்காமல் பிரார்த்தனை செய்யுங்கள். என்னிடம் எதுவும் இல்லை, எனக்கு இது கிடைக்காது, எனக்கு இது நடக்காது, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது என்பது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் என்னிடம் வருவது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றுதான் வருகிறீர்கள். உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் அதற்கான ஒரு காலம் உண்டு.
அதற்கான ஒரு நேரம் உண்டு. உங்களை சுற்றி ஒரு சூழலை நான் உருவாக்கித்தான் உங்களை தர முடியும். உங்களுடைய கர்ம வினைகளை நான் தீர்ப்பதற்கு வழியை காண்பித்துதான் உங்களுக்கு தர முடியும். அதனை நோக்கி நீங்கள் நகரும் பொழுது நீங்கள் தேவையற்ற குழப்பங்களுக்கு, கவலைகளுக்கு, மன பயத்திற்கு, ஆழ்ந்த சிந்தனைகளுக்கு உங்களை ஆட்படுத்தாமல், எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறை எண்ணங்களை நோக்கி, உங்கள் கனவை நோக்கி நீங்கள் நாள்தோறும் தினமும் நகருங்கள். நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய கனவு நனவாகும். கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை அடைய முடியும். எனவே பிள்ளைகளே, இப்போது உள்ள சூழலை கருத்தில் கொண்டு நீங்கள் தயங்கி நிற்காதீர்கள். உங்களுடைய முயற்சியை நீங்கள் தொடருங்கள். உங்களுடைய வெற்றி என்பது வெகு தூரத்தில் இல்லை, விரைவில் உங்களுடைய கைகளுக்கு வரும். நான் சொன்ன வார்த்தைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்வில் எப்பொழுதெல்லாம் தோண்டு போகின்றீர்களோ அப்போதெல்லாம் மீண்டும் இதனை நினைவுபடுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய கனவை நோக்கி நீங்கள் நகர்கிறீர்கள். உங்களுடைய கனவு பயணத்தில் நீங்கள் இப்பொழுது இருக்கின்றீர்கள். உங்கள் கனவை அடைவதற்கான முயற்சியில் நீங்கள் இருக்கின்றீர்கள். நிச்சயமாக நீங்கள் உங்கள் கனவை அடைவீர்கள். உங்கள் வாழ்வில் நல்லதே நடக்கும்.